கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? பேராசை. பேராசை இருந்தாலே நம்ம பல தவறுகளை செய்வோம். நம்ம பேராசைப்படும்போது நமக்கு என்ன வேணுமோ அதை ஏதாவது ஒரு வழியில அடைய மட்டுமே முயற்சி பண்ணுவோம். வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். நீதிமொழிகள் 15:27. பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான். இந்த வசனத்தோட முதல் பகுதியை நான் வாசிச்சிருக்கேன். இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நமக்கு அதிகம் வேணும், பேராசை இருந்தா நம்ம வீட்டையே நம்ம கலைச்சு போடுற மாதிரி அப்படின்னு. ஒரு முறை ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டு கூரைய வைக்கோல் வச்சு நிரப்பிட்டு இருந்தான். அந்த வழியா போன ஒரு செல்வந்தன் அவனை பார்த்து, நீ எதுக்குப்பா வைக்கோல் வச்சு பண்ற, காத்தடிச்சா அது போயிருமே அப்படின்னு கேட்டாரு. அப்போ இந்த மனிதன் சொன்னா, ஐயா, மழைக்காலம் வரப்போகுது, மழை வந்தா என்னுடைய வீட்டு கூரை வழியா தண்ணி உள்ள வந்துடும், எனக்கு சரியான கூரை போடுறதுக்கு பைசா இல்லை, அதனால தான் நான் வைக்கோல் வச்சு கூரை போடுறேன் அப்படின்னு. அப்போ இந்த பணக்காரர் கேட்டாரு, உனக்கு சரியான கூரை அமைக்க எவ்வளோ ஆகும் அப்படின்னு. அவன் கொஞ்சம் யோசிச்சுட்டு 150 ரூபாய் அப்படின்னு சொன்னான். உடனே அந்த செல்வந்தன் 150 ரூபாயை எடுத்து அந்த ஆள்கிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து போயிட்டாரு. இந்த மனிதன் யோசிச்சாரு, ஒருவேளை நான் கூட கொஞ்சம் பணம் சொல்லியிருந்தா அவர் எனக்கு கூட கொடுத்துருப்பாரோ, தப்பா சொல்லிட்டோமோ அப்படின்ட்டு அந்த பணக்காரருடைய வீட்டுக்கு போறான். அங்க போய் அந்த பணக்காரர்கிட்ட சொல்றான், ஐயா, நான் கணக்கை தப்பா போட்டுட்டேன், கூரை போடுறதுக்கு எனக்கு 500 ரூபாய் வேணும் அப்படின்னு. அப்போ இந்த செல்வந்தன் கேட்டாரு, நான் உனக்கு கொடுத்த 150 ரூபாய் எங்க அப்படின்னு. இவன் உடனே அந்த பணத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறான். அப்போ அந்த செல்வந்தர் சொன்னாரு, எனக்கு உனக்கு 500 ரூபாய் கொடுக்கறதுல இஷ்டம் இல்லை, வேற யாராவது உனக்கு கொடுப்பாங்க, அவங்க கிட்ட வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாரு. இவன் எவ்வளோ கெஞ்சி பார்த்தான், ஆனால் அந்த செல்வந்தன் அந்த பணத்தை கூட அவன்கிட்ட கொடுக்கல. சில சமயம் நம்ம பேராசை கொள்ளும் போது நமக்கு ஒன்றுமே கிடைக்காம போயிடும். அடுத்த கதையில் சந்திப்போம்.